அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய சிறப்பை தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. குரோதி வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில வருடம் மார்ச் 2, 2025. இன்று மேல் நோக்கினால் கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த ரம்ஜான் முதல் தேதி ஆரம்பம், கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:13 வரை உத்திராதி, பின்பு ரேவதி. திதி இன்று அதிகாலை 3:16 வரை துவாதசி, பின்பு திரியோதை. யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரம், உத்திரம். ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம், கன்னி. கருத்தில் கொள்ளுங்க. சந்திராசனை பொறுத்து மட்டும் ராசியை 50% தான் பாதிக்கும், ஆனால் லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால இந்த சிம்ம லக்னக்காரங்கள், கன்னி லக்னக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். வண்டியில் செல்லக்குள்ள எக்காரத்து கொண்டும் மொபைல் ஃபோனை பயன்படுத்தக்கூடாது. வண்டியை எடுக்கக்குள்ள வண்டியில் அனைத்தும் கண்டிஷனாக இருக்குதா பார்த்துட்டு தான் வண்டியை எடுக்கணும். அதே போல் முக்கியமாக பிரேக் பிடிக்குதா பார்த்து தான் வண்டியை எடுக்கணும். ஏன்னா சந்திராசனம் அது வேலையை செய்யும். நம்ம ஒழுங்காக போயிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு விபத்துகளுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும். கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த நாளை பயன்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, மாலை 3:30 to 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 1:30 to 2:30. ராகு காலம் மாலை 4:30 to 6 மணி. கருத்தில் கொள்ளுங்க. ராகு காலம் மாலை 4:30 to 6 மணி. யமகண்டம் மதியம் 12 to 1:30. யமகண்டம் மதியம் 12 to 1:30. குளிகை மாலை 3 to 4:30. குளிகை மாலை 3 to 4:30. சூழல்னா மேற்கு. கருத்தில் கொள்ளுங்க. சூழல்னா இந்த கற்பூரம் ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறது, கருத்தில் கொள்ளுங்க. மேற்கு சைடு பார்த்து ஏற்றணும். அதே போல் குளிகைன்னா மாந்தி, மாந்தின்னா குளிகை. கருத்தில் கொள்ளுங்க. இந்த இதில் நல்ல காரியமும் செய்யக்கூடாது, கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. எது செய்தாலும் திரும்ப திரும்ப ஏற்படுத்தக்கூடியது. முழுக்க தீமையை செய்யக்கூடிய கிரகம் தான் இந்த மாந்தி. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த கௌரி நல்ல நேரத்தை சாந்தி முகூர்த்தத்துக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கும் இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்தலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.